வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு டெக் வாரியர்ல எப்படி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட டெலீட் பண்றது பெர்மனண்டா அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட டச் பண்ணுங்க. அக்கௌண்ட் டச் பண்ணதுக்கு அப்புறம் மேல ட்ரிபிள் டேஷ் இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கு அப்புறம் இதுல அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அதுல ஹெல்ப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஹெல்ப் சென்டர் அப்படின்ற 4வது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல அக்கௌண்ட் டெலீட் பண்றதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. ஸ்க்ரால் பண்ணி பார்த்தாலுமே இருக்காது. உடனே இந்த ட்ரிபிள் டேஷ் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மேனேஜ் யுவர் அக்கௌண்ட் 2வது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல டெலீட் யுவர் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க, இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதுல டெலிட் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை பாத்தீங்கன்னா எப்படி டெலீட் பண்றது அப்படின்ற கைடன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனா டெலீட் பண்றதுக்கான ஆப்ஷன் இதுல இல்ல. சோ டெம்பரவரி டீஆக்டிவேட் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நோட் அப்படின்ற ஆப்ஷன்ல டெலிட் யுவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டெலிட் அக்கௌண்ட்டை எப்படி டெலிட் பண்றதுன்ற கைடன்ஸ் தான் இருக்கும். அதுல மேல ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ஆப் ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணுங்க. பண்ண உடனே ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். இதுல நம்ம மொபைல் பிரவுசர் ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இப்போ ஆண்ட்ராய்டு போன்ன்றனால மொபைல் பிரவுசர் ஹெல்ப் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா மெதுவா இதுல டெலிட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்றத காமிக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டு யூ வாண்ட் டு டெலிட், இந்த அக்கௌண்ட்டை தான் டெலிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. ஆமா, இதே அக்கௌண்ட் தான் டெலிட் பண்ணணும். சோ இதை எதனால அப்படின்னு காரணம் கேக்குது. இதுல உங்களோட காரணம் என்னவோ அது ரிலேட்டடா செலக்ட் பண்ணிக்கோங்க. இதோட பாஸ்வேர்டை நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா, கரெக்டான பாஸ்வேர்ட் தெரிஞ்சு டைப் பண்ணோம் அப்படின்னா இதோட அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஈஸியா பண்ணிடலாம். டெலிட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, பாஸ்வேர்ட் போட்டுட்டு டெலிட் அக்கௌண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்டே மறந்துருச்சு, ஆனா இந்த அக்கௌண்ட் டெலிட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுங்க. அது எப்படின்றத இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம், அடுத்த வீடியோல. சோ ஃபர்ஸ்ட் இதை டெலிட் பண்ற டெலிட் கொடுங்க. இந்த அக்கௌண்ட் தானா, இந்த பேஜை நான் டெலிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த அக்கௌண்ட் தான், பேஜை டெலிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஓகே கொடுத்தாச்சு. இப்போ அந்த அக்கௌண்ட் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த அக்கௌண்ட் பெர்மனண்டா டெலீட் ஆகிறதுக்கு இன்னொரு 4-5 நாள் ஆகும். ஆனா நம்மளால இந்த அக்கௌண்ட் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அவ்வளவுதான், நம்ம இந்த வீடியோல பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல எப்படி பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா எப்படி ரீசெட் பண்றதுன்றத பார்க்கலாம்.